வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாக்டர் விவேக் அருணாச்சலம் அவர்கள் இருக்காங்க. இன்னைக்கு முக்கியமா பொருளாதாரம் சார்ந்த நிறைய விஷயங்கள் அவரோட பேச போறோம். வணக்கம். வணக்கம் கேப்ரியல். போன இன்டர்வியூல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தீங்க. டிஸ்ரப்டிவ் இன்னோவேஷன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. இந்த பேட்டியில வந்து அதை பத்தி பேசலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம். ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்ரப்டிவ் இன்னோவேஷன்ஸ்னா என்னன்னு ஆடியன்ஸ்க்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ நம்ம இது மெயினா அந்த பேச்சு ஏன் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ சொசைட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நிறைய நடக்குது. இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வந்துட்டு யூரோப் வந்தாங்க. அப்ப யூரோப் வந்தப்போ யூரோப் வந்து நிறைய ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் யூரோ ஃபண்டு கொடுத்தாங்க. ஏன் ஃபண்டு கொடுத்தாங்கனாக்கா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களோட இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பழைய இண்டஸ்ட்ரீஸா இருக்கு, அந்த இண்டஸ்ட்ரீஸை மாத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. பழைய இண்டஸ்ட்ரீஸ்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கோல் இண்டஸ்ட்ரி இருந்தது, அதுக்கப்புறம் வந்து ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இருந்தது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் 200 இயர்ஸ் முன்னாடி இருந்த இண்டஸ்ட்ரீஸ், மெயின் இண்டஸ்ட்ரீஸ். ஃபர்ஸ்ட் கிரியேஷன் ஆஃப் ஜாப்ஸ், எங்கேருந்து வேலை வாய்ப்பு வந்ததுனாக்கா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 1 அப்படின்னு சொல்றோம். அந்த ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷன்ல வந்து யார் வந்து அதுல பலன் அடைஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா யூரோப், யூகே. ஏன்னா இவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஃபுல்லா வேர்ல்டு ஃபுல்லா கிரியேட் பண்ணாங்க. மெயினான இண்டஸ்ட்ரீஸ் வந்து கோல் இண்டஸ்ட்ரி, ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர்ல வேலை பார்த்தவங்களுக்கு வந்து இந்த கோல், ஸ்டீல் இதுலலாம் வேலை பார்த்தாக்க ரொம்ப ஒரு பெருமையா இருக்கும். நம்ம வந்து ஒரு வயல்ல வேலை பார்க்கறதோட நம்ம எதுக்கு கோல், ஸ்டீல் இங்கெல்லாம் போய் வேலை பார்க்குறோமே, ரொம்ப பெருமையா இருக்கும். ஸோ அந்த இண்டஸ்ட்ரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சு. இந்த 1900s வந்ததுக்கு அப்புறம் அமெரிக்கா வந்து நிறைய இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் கிரியேட் பண்ணாங்க. ஃபோர்ட் மோட்டார்ஸ், ஹார்லே டேவிட்சன், இந்தியன்னு சொல்லி ஒரு மோட்டார் சைக்கிள் பைக் மேனுஃபேக்சரர்ஸ், இந்த மாதிரி ஜெனரல் மோட்டார்ஸ், இந்த மாதிரி கார் கம்பெனிஸ்லாம் வந்தோன்னா கார் கம்பெனிஸ்க்கு வந்து ஆயில் கம்பெனிஸும் தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்காவோட பொருளாதாரம் வளர்ந்துட்டே போச்சு. அதுக்கப்புறம் அந்த கார் விற்கும் போது உங்களுக்கு ஆயிலோட சேல்ஸும் விற்கும்ல. ஸோ அதனால வந்து கல்ஃப் கண்ட்ரீஸோட பொருளாதாரமும் வளர்ந்துட்டே போச்சு. ஸோ இதுதான் வந்து செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். மூணாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல பார்த்தீங்கன்னா இன்டர்நெட், மெயினா இன்டர்நெட், டெலிகாம், பயோடெக்னாலஜி இண்டஸ்ட்ரீஸ், பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் வந்தது. இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் சைனா, இந்தியா இவங்கெல்லாம் வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா அந்த 200 இயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் 100 இயர்ஸ் ரொம்ப பொருளாதாரத்துல வந்து பலன் அடைஞ்சது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா யூரோப், யூகே இவங்கெல்லாம். அதுக்கப்புறம் அமெரிக்கா, ஜிசிசி கண்ட்ரீஸ்னு சொல்றோம், கல்ஃப் கண்ட்ரீஸ் கம்ப்ளீட்டா ஆயில் சேல்ஸ் பண்ணனால. தேர்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல நியூ வேவ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வரும்போது இந்தியா, சைனா இவங்கெல்லாம், சவுத் கொரியா இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா புது புது இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையானது. இப்போ சவுத் கொரியா வந்து சிப்ஸ் பண்றாங்க, செமிகண்டக்டர் இதெல்லாம் தைவான் பண்றாங்க. ஸோ மற்ற ஐட்டம்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ், சாம்சங் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து சவுத் கொரியாலேருந்து வர ஆரம்பிச்சாங்க. இந்தியா வந்து ஐடி இண்டஸ்ட்ரீஸ் கிரியேட் பண்ணாங்க, சைனா வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் கிரியேட் பண்ணாங்க, பங்களாதேஷ் வந்து மற்ற டெக்ஸ்டைல் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் கிரியேட் பண்ணாங்க. இது தேர்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். இந்த கண்ட்ரீஸ்லாம் அப்படியே வந்து இம்ப்ரூவைஸ் ஆகிறாங்க. அதுலேருந்து இப்போ சேஞ்ச் ஆகி இப்போ அடுத்தது என்ன வருதுனாக்கா ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். இந்த ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்றது இந்த இன்டர்நெட்டே வந்து ஒரு படி மேலே. இப்போ இவ்வளோ நாளாக இருந்த அந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆட்டோமொபைல் டெக்னாலஜிஸ் வந்து சென்சாரோட ஒன்றா சேர்ந்தது. இப்போ சென்சாரோட ஒன்று சேரும்போது அதை ஐஓடின்னு சொல்கிறோம், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்னு சொல்கிறோம். ஃபுல்லாக சென்சர் கனெக்டட். இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க, நீங்கள் அலெக்சா கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அலெக்சா வந்து உங்களோட லைட் ஆஃப் பண்ண முடியும். இப்போ அலெக்சான்றது இந்த அமேசானோட ஒரு ப்ராடக்ட். அதை வச்சு நீங்கள் இப்போ எல்லாமே வந்து ஒரு வீடை கண்ட்ரோல் பண்ணுறது முதல் வந்து ஸ்விட்சஸ் முதல் எல்லாமே சென்சர்ஸில் கனெக்ட் ஆனது. இப்போ டெஸ்லாவோட கார் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டெஸ்லா காரில் ஒரு ஒரு சின்ன ஃபால்ட் இருக்கு, பிரேக் வயர் வந்து உங்களுக்கு ஏதோ தேஞ்சு போயிடுச்சு அப்படின்ற போது யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், காரை கொண்டு போய் ஒரு மெக்கானிக் கிட்ட கொடுப்போம். இப்போ டெஸ்லாவில் அந்த மாதிரி கிடையாது. ஒரு பிரேக் வயரில் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னாக்கா உங்களுக்கு ஒரு இமெயில் வரும், இந்த மாதிரி உங்க கார் பிரேக் வயர்ல ப்ராப்ளம் இருக்கு, நீங்க வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வாங்க, உங்க ஃபேக்டரியில கரெக்டா ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் இன்டர் கனெக்டட். சென்சர்ல இருக்கிறனால உங்க கார்ல இருக்கிற ப்ராப்ளம் கம்பெனிக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறது ஒரு கான்ஸ்டன்டா நடந்துட்டு வருது. இப்போ ஏன் வந்து பிரைம் மினிஸ்டர் அங்கே போனப்போ வந்து யூரோப் வந்து பணம் கொடுத்தாங்கனாக்கா, அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, உங்களோட இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இன்னும் அந்த கோல், ஸ்டீல் இதெல்லாம் யூஸ் பண்றீங்க, இந்த மாதிரி யூஸ் பண்ற இண்டஸ்ட்ரீஸ் வந்து பொல்யூஷன் கிரியேட் பண்ணுது. இப்போ பொல்யூஷன் கிரியேட் பண்ணும்போது உங்களோட கம்ப்ளீட்
என்விரான்மெண்ட் வந்து ஸ்பாயில் ஆகுது. இப்போ மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. இப்போ நிறைய ஸ்டேட்ஸ், இப்போ விதர்பான்னு சொல்றோம், மகாராஷ்டிரால விதர்பா ரீஜன், சென்ட்ரல் இந்தியாலாம் பாத்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமா போகுது. ஏன் வெயில் அதிகமா போகுதுன்னா, இட் இஸ் வெரி கனெக்டட் டு த ஓசோன் லேயர் டெப்ளீஷன், பொல்யூஷன் அதிகமாகுது. ஸோ இந்த மாதிரி வரனால எல்லாரும் என்ன சொல்றாங்க, நம்ம அடுத்த வேவ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் போகணும், கிரீன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து இன் ஷார்ட் அண்ட் கிறிஸ்ப் என்ன சொல்றேன்னா, சொசைட்டல் ப்ராப்ளம்ஸ் லீட் டு த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். சொசைட்டில உள்ள ஒரு ப்ராப்ளம்னால தான் இண்டஸ்ட்ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். ரைட். நீங்க இப்போ நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்றது, பட் அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஸ்ரப்டிவ் இனோவேஷனை டிஃபைன் பண்ணனும்னா என்னன்னு சொல்லுவீங்க? அத இந்த டிஸ்ரப்டிவ் இனோவேஷன்ன்றது எங்கேருந்து வந்தது பாத்தீங்கன்னாக்கா, கிரியேட்டிவ் டெஸ்ட்ரக்ஷன் சொல்றோம். இந்த கிரியேட்டிவ் டெஸ்ட்ரக்ஷன்ற வார்த்தை வந்து, இந்த கிரியேஷன் அண்ட் டெஸ்ட்ரக்ஷன், இந்த வார்த்தை எங்கேருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, 1920s வந்து ஜோசப் ஷும்பீட்டர்னு ஒருத்தவங்க ஒரு புக் எழுதியிருந்தாங்க. அந்த ஷும்பீட்டர் எழுதின புக் என்னன்னாக்கா, கான்ஸ்டன்டா வந்து ஒரு நியூ இண்டஸ்ட்ரீஸ் வில் பி பார்ன் தட் வில் கில் த ஓல்ட் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லுவாங்க. இதை நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம வந்து போன் யூஸ் பண்றோம், மொபைல் போன் யூஸ் பண்றோம். இப்போ யூஸ் பண்ற மொபைல் போன்ஸை வந்து ஒரு 30 இயர்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம அந்த யூஷுவல் போன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அந்த நார்மல் டெலிபோன்ஸ், இந்த லைன்ஸ்மேன் வருவாங்க ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த போன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ 50 இயர்ஸ் முன்னாடி somebody was manufacturing those phones. இப்போ அந்த மேனுஃபேக்சரர்ஸ் என்ன ஆனாங்க, எல்லாமே they have gone. ஏன்னாக்கா மொபைல், அந்த டெலிபோன்ஸ் எப்படி மாறுச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா, அப்படி கொஞ்ச நாள் கழிச்சு இது கார்ட்லெஸ்ஸா மாறுச்சு. அந்த கார்ட்லெஸ் எப்படி மாறுச்சுன்னா பேஜரா மாறுச்சு. பேஜர்னு ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுவோம், இப்போ எஸ்எம்எஸ்லாம் வந்துட்டு இருக்கோம். அந்த பேஜர் எப்படி மாறுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் அந்த பெரிய பெரிய மொபைல் போன்ஸ் வந்துட்டு இருந்தது. அந்த பெரிய பெரிய மொபைல் போன்ஸ்ல வெறும் எஸ்எம்எஸ் வரும். அந்த பெரிய பெரிய மொபைல் போன்ஸ் வந்தது அப்புறம் நம்ம பேஜர் யூஸ் பண்ண நிறுத்தணும். அப்புறம் பேஜர்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டா வந்து இட் டைடு. அதுக்கப்புறம் அந்த பெரிய பெரிய மொபைல் போன்ஸ் என்னாச்சு, அது நோக்கியா, பிளாக்பெரி மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து அதை கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த கம்பெனிஸ்லாம் வந்து டை ஆனதுக்கு அப்புறம் என்னாச்சு, ஸ்மார்ட் போன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த மொபைல் போன் தான் ஸ்மார்ட் போனா மாறுச்சு. ஸோ இந்த கடந்த ஒரு 30 இயர்ஸ்ல நம்ம எல்லாரும் விட்னஸ் பண்ண டிவைசஸ் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த நார்மல் டெலிஃபோனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ட்லெஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேஜருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மொபைல் ஃபோன், அந்த பெரிய மொபைல் ஃபோன், அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இந்த 30 வருஷத்துல எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் வந்து கிரியேட் ஆனாங்க, எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் வந்து they vanished out of the scene அப்படின்றது பாத்தீங்கன்னா நிறைய. இப்போ ஒரு கேமரா எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு போட்டோ எடுக்கிறோம்னா சும்மா ஒரு மொபைல் போன் வச்சு எங்க போனாலும் ஒரு போட்டோ எடுக்கிறோம். 50 இயர்ஸ் முன்னாடி, ஒரு 60 இயர்ஸ் முன்னாடி அந்த பழைய பெரிய ஒரு இது இருக்கும், உள்ளுக்குள்ள போய் எடுப்போம். அதுக்கப்புறம் அந்த டிஜிட்டல் கேமராஸ் வந்தது. இந்த கேமராஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த சோனி, கோடக், கோனிகா இதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இப்ப யாருமே கோனிகா, கோடக்லாம் போய் வாங்குறது கிடையாது. ஸோ கிரியேட்டிவ் டெஸ்ட்ரக்ஷன் இதுதான் சொல்றோம். ஒரு கிரியேஷன் ஆகுது, ஒரு டெஸ்ட்ரக்ஷன் ஆகுது. எதுவுமே வந்து உலகத்துல நிரந்தரமா இருக்காது. ஒண்ணு வந்து இட்ஸ் பார்ன் விச் கில்ஸ் த ஓல்ட், and that is what is called as creative destruction னு சொல்றோம். அந்த creative destructionன்றது தான் வந்து மெயின் கான்செப்ட் ஆஃப் த பிகினிங். அதுல இருந்து வந்து இண்டஸ்ட்ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்படியே கான்ஸ்டன்டா நடக்குது ஒரு இண்டஸ்ட்ரீஸ்ல. அங்கேருந்து பார்ன் ஆறத வந்து நம்ம டிஸ்ரப்டிவ் இனோவேஷன் அப்படின்னு சொல்றோம். ரைட். இப்போ இந்த டெஸ்லா எக்ஸாம்பிள் சொன்னீங்க இல்லையா, டெஸ்லா எக்ஸாம்பிளே பார்த்தோம்னா, இப்போ ஓகே செல்ஃப் டிரைவிங் கார்ஸ்லாம் வருதுன்னு வச்சுப்போம். 10 இயர்ஸ் கழிச்சு டிரைவர்ஸே தேவையில்லை அப்படின்னா சொசைட்டிலேயே அது வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து ஏற்படுத்தும். இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு தேவை இருக்காது. ஸோ அந்த இண்டஸ்ட்ரி சர்வே ஆகுமான்னு தெரியாது. கவர்மெண்ட்டுக்கு எந்த மாதிரி டாக்ஸ் வரும், கவர்மெண்டோட டாக்ஸ் ரெவன்யூ வந்து நிறைய சேஞ்சஸ் ஏற்படலாம். இப்போ இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் கார் கம்பெனிஸ்லாம் கொலாப்ஸ் ஆச்சுன்னா. ஸோ இப்போ கவர்மெண்ட் மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எப்படி அடாப்ட் ஆவாங்க? இப்போ இதுல என்ன சேஞ்சஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு லெட்ஸ் சி இது ஒரு சின்ன ஒரு லெட்ஸ் ஹேவ் a லைவ் எக்ஸாம்பிள். எங்க தாத்தா அப்படின்னு பார்த்தாக்கா he would have been happy working in a government job. அவங்களுக்கு வந்து அந்த கவர்மெண்ட் ஜாப்ல போய் வேலை பார்க்கறது வந்து it made him very happy. ரொம்ப ஒரு 30 இயர்ஸ்க்கு he got that stability. அப்புறம் எங்க அப்பா அந்த ஒரு ஜென்ரேஷன் அப்படின்னு ஒரு எடுக்கும்போது, அந்த ஒரு 1980s ஒர்க் பண்ணவங்க அப்படின்னு அந்த ஒரு ஜென்ரேஷன் எடுத்தாக்கா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, எனக்கு வந்து ஐ எம் ஹாப்பி வித் கவர்மெண்ட் ஜாப், பிரைவேட்ல வந்து கொஞ்சம் கிடைச்சாலும் பரவாயில்ல, ஐ எம் வில்லிங் டு ஒர்க் பிரைவேட் ஜாப்னு பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு ஜென்ரேஷன் வந்து ஒர்க் பண்றாங்க கொஞ்சம் அப்படி. இந்த 1990ஸ்க்கு அப்புறம் இந்தியா நிறைய என்டர்பிரினர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணாங்க. இப்போ இருக்கிற அந்த கரண்ட் ஜென்ரேஷன், அதாவது இப்போ இன்ஜினியரிங்ல படிக்கிற அந்த ஒரு ஜென்ரேஷன் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தாக்கா, அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஐ வாண்ட் டு பிகம் ரிச் இமீடியட்லி.
என்ன பிசினஸ் பண்ண முடியும். அப்ப இப்ப வந்து ஒரு பிசினஸ் பண்ற ஒரு அத்தனை என்விரான்மெண்ட்ஸ் வந்துருச்சு. ஒரு யூடியூப்ல வந்து ஒரு இதுதான் வந்துட்டு ஸ்பில் ஓவர்ஸ்னு சொல்றோம். டெக்னாலஜி ஸ்பில் ஓவர்ஸ், நாலேஜ் ஸ்பில் ஓவர்ஸ்ன்னு சொல்றோம். இப்ப ஒரு யூடியூப் மூலியமா எத்தனையோ வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் வராங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய பிசினஸ் வர ஒரு சின்ன யங் ஏஜ்ல இருக்கிறவங்களே தே கேன் earn a lot ஆஃப் மணி. அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஐ டோன்ட் வாண்ட் டு ஒர்க் அண்டர் சம்படி. எனக்கு நான் வந்து ஒரு சின்ன கம்பெனியா இருந்தாலும் நான் வந்து ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் மை ஓன் என்டர்பிரைஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இதை தான் என்ன சொல்றேன்னா, வேல்யூ செயின்ல வந்து நம்ம வந்து காலங்காலம் அடுத்த ஜென்ரேஷன் எம்பவர் ஆயிட்டே போறோம். பழைய ஜென்ரேஷன்ல வந்து இந்த எம்பவர்மெண்ட்னா எனக்கு வயலை விட்டு எனக்கு ஒரு வேலை கிடைச்சா அது ஒரு பெரிய வேலை, கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா ரொம்ப நல்ல வேலை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப கவர்மெண்ட் ஜாப்ன்றது அது வந்து ஒரு பெரிய வேலைன்றதோட இப்ப இருக்கிற இவங்களுக்கு என்ன ஒரு பார்ப்பாங்கன்னாக்கா, ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் மை ஓன் என்டர்பிரைஸ், ஐ வாண்ட் டு பி த சிஇஓ ஆஃப் மை ஓன் ஆர்கனைசேஷன். சின்ன கம்பெனியோ பெரிய கம்பெனியோ. ஸோ இது வந்து என்ன இதை கிரியேட் பண்ணுதுனாக்கா, இட்ஸ் கிரியேட்டிங் சம்திங் கால்ட் அஸ் என்டர்பிரினர்ஷிப். ஆண்டர்பிரினர்ஷிப் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இது ஆல் ஓவர் த வேர்ல்டு இதே ஃபினாமினன் தான். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, எனக்கு ஒரு தனி கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. இது வந்து இட் மேட்சஸ் டு திஸ். ஏன்னா நீங்க இப்போ இதே எக்ஸாம்பிள் எடுக்கும்போது நாளைக்கு ஃபுல்லா வந்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் ஏஐ இவங்கெல்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்னு ஒரு ஃபியர் இருக்கும். இல்ல, ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க. திஸ் வில் ஒன்லி பெனிஃபிட் த சொசைட்டி. எப்படி பெனிஃபிட் ஆகும்னாக்கா, ஃபியூச்சர்ல வந்து எல்லாருக்கும் வந்து இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்க வேண்டிய தேவை இருக்காது. எல்லாரும் வந்து நாளைக்கு தே வில் ஹேவ் தேர் ஓன் ideas to start their own firm and the robotics will start doing work for them. இப்போ வந்து ஒரு சின்ன வேலை, இனிமேல் நான் பண்ண வேண்டிய வேலை வந்து ஒரு கம்ப்யூட்டர் வச்சு தான் பண்ணணும். எனக்கு ஒரு ஆளை வச்சு நான் பண்ண வேண்டிய வேலையை வந்து அதை பாட்ஸ் பண்ணிடுது. அப்ப அந்த ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வேலை இல்லையே அப்படின்னு நம்ம ஒண்ணு கேட்போம். இல்ல, அவங்களுக்கு வேலை இருக்கும். ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, ஒரு அடுத்த ப்ரோக்ராம் எதை படிச்சா வேலை கிடைக்கும்னு பார்ப்பாங்க. இல்ல வந்து எதை படிச்சா என்னால ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க முடியும்னு அப்படி யோசிப்பாங்க. அப்ப நான் ஒரு பைத்தான் ஒரு ப்ரோக்ராம் படிக்கிறேன். அப்ப இந்த பைத்தான் ப்ரோக்ராம் படிச்சாக்கா எனக்கே நாளைக்கு வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம். ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸி. சும்மா வந்து எனக்கு ஒரு வெப்சைட்ல ஒன்னு ரெஜிஸ்டர் பண்ணா போதும் அப்படின்ற போது இட் கிரியேட்ஸ் மோர் அண்ட் மோர் என்டர்பிரினர்ஸ் டு கிரியேட் இன்சைட். ஸோ இனிமேல் வந்து ஒர்க்கர்ஸ்ன்றவங்க நாளைக்கு வந்து அப்படியே மேல வந்து மேனேஜர்ஸா போயிடுவாங்க. Their workers will become entrepreneurs. So this will only be the transformation which will happen in the society. ஆக்சுவலா எதுக்காக அந்த கேள்வி கேட்டேன்னா, யூஸ்வலா பெரிய டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன் ஏற்படும் போது அது சோசியல் பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் கூட சில நேரங்களில் ஏற்படுத்தும். நம்ம பேசின மாதிரி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நடக்கும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த டைம்ல இருந்த கொலோனியல் நாடுகள்லாம் விழ ஆரம்பிக்குது. அங்க இருந்த மன்னராட்சி எல்லாம் கொலாப்ஸ் ஆகுது. டெமோக்ரசிஸ் எல்லாம் இவால்வ் ஆரம்பிக்குது. ஸோ ப்ரொடக்ஷன்ல மாற்றம் ஏற்படும் போது அது வந்து சோசியல் சேஞ்ச் ஏற்படுத்துது, பொலிட்டிக்கல் சேஞ்ச் ஏற்படுத்துது இல்லையா? ஸோ இதுவும் அதே மாதிரி தான். இப்போ நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் மேசிவ் சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படுத்தக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் இதெல்லாம். ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னலா இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மாதிரி பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எப்படி பார்ப்பாங்கன்றதுக்காக தான். கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் போது அவங்க வந்து the policy makers வந்து இப்போ வந்து the policy makers will always policy makers வந்து என்ன அவங்களோட மெயின் ரோல் என்னன்னாக்கா, they need to ensure that the political system is working properly. We create the policies which are benefiting the business community and the consumers. ஸோ அவங்க எந்த அளவுக்கு வந்து we will start supporting the society தான் இருக்கும். ஸோ இதனால என்ன ஆகும்னு பார்த்தாக்கா, அவங்களோட ஒரு பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ் will reduce and there will be much more of a அதாவது the government institutions, இப்போ நீங்க அதை you can already witness this. There is more and more privatization which is coming எல்லாத்துலயும் எல்லா கண்ட்ரீஸ்லயும் பாத்தீங்கன்னா more and more privatization ஆகுது. லெசன் ஆஃப் த கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ் ஆகுது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா, நேத்து பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவில் அந்த மிலிட்ரி சிஸ்டமே நான் சேஞ்ச் பண்றேன் அப்படின்றாங்க. த ஹோல் மிலிட்ரி சிஸ்டம் வந்து நாங்க வந்து சேஞ்ச் பண்ண போறோம், அக்னின்னு சொல்லி நாங்க we are changing the whole military systemனு சொல்றாங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஏன் இப்போ இவ்வளவு நாள் ஒரு மிலிட்ரின்றது இட் வாஸ் ஒன் ஆஃப் த மாசிவ் ஃபோர்சஸ் which was under the government machinery. அதையே வந்து ஏன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றாங்கன்னாக்கா, the future of the military warfare is not going to be fought by humans. The future of the military warfare is going to be fought by the drones. இன்னைக்கு ஒரு சின்ன வார் ஒன்று நடந்தது, அசர்பைஜான் அர்மேனியா. அதுதான் மெயின் டர்னிங் பாயிண்ட் வார். அது ஒரு 1 year முன்னாடி நடந்த ஒரு வார், அசர்பைஜான் அண்ட் அர்மேனியா. அந்த வார் நடந்தப்போ this war was fought only between drones.
அதை பார்த்ததுக்கு அது வேர்ல்டே பார்த்தோன்னா தேவர் சர்ப்ரைஸ்ட் ஸ்டண்ட் தட் இனிமேல் இருக்கிற ஃபியூச்சர் வார்ஃபேர் வில் பி ஒன்லி வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ்ன்ற போது மிலிட்ரியில ஆளுங்க எதுக்கு போய் அங்க போய் இறந்து சாகணும் அப்படின்ற போது வி ஷுட் கம்ப்ளீட்லி ஓவர் நம்ம அந்த இதே வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற பொழுது இண்டஸ்ட்ரீஸ் வில் பி கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா ஏஐ பேஸ்ட் இந்த இது வார்ஃபேர் வந்துடும். ஃபுல்லா அன்மேன்டு ட்ரோன்ஸ்ன்னு சொல்றாங்க. இனிமேல் அந்த இதுல போய் அடிக்க வெப்பன்ஸ் மற்ற கண்ட்ரியில போய் அந்த பாம்பு போடுற வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதை அன்மேன்ட் ஆக்குறாங்க. அன்மேன்டு ட்ரோன்ஸ்ன்றது கரெக்டா எங்க டார்கெட் பண்ணுமோ அங்கதான் டார்கெட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு transformation ஆகும்போது government machinery will get reduced, government interference will get reduced, and people will be much more interconnected with each other. Sharing of industries will increase more and more. Sharing of இப்போ நான் இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த கொலாபரேட்டிவ் காமன்ஸ்னு சொல்றோம். கொலாபரேட்டிவ் காமன்ஸ்னு சொல்றோம். இந்த கொலாபரேட்டிவ் காமன்ஸ்னாக்கா என்னன்னா, முன்னாடி நம்ம எனர்ஜி எங்க வாங்குவோம், எலக்ட்ரிசிட்டி எங்க வாங்குவோம்னாக்கா நம்ம கவர்மெண்ட் கிட்ட போய் வாங்குவோம். கவர்மெண்ட் எனர்ஜி கொடுப்பாங்க, நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து பணம் கொடுப்போம். இப்போ எனர்ஜி எப்படின்னாக்கா நம்ம வீட்டு மேல வந்து அந்த போட்டோ வோல்டாயிக் செல்ஸ் போட்டுறோம், சோலார் செல்ஸ் போட்டுறோம். அப்ப அந்த சோலார் பேனல்ல இருந்து நம்ம எனர்ஜி, ஏன்னா இப்ப நம்ம யூஸ் பண்ற எல்லாமே எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் தான். ஸோ அங்கேருந்து நம்ம எனர்ஜி எடுத்துட்டு நம்ம கவர்மெண்ட்டுக்கு சேல்ஸ் பண்றோம். இப்ப கவர்மெண்ட் அந்த எனர்ஜியை வாங்கிட்டு எந்த இண்டஸ்ட்ரீஸ் கேட்குறாங்களோ அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் அந்த ஷேரிங் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வந்துருச்சு. ஏர்லியர் நம்ம வந்து we were dependent on government and there was இப்போ தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு, மகாராஷ்டிரா எலக்ட்ரிசிட்டி போர்டு, இந்த மாதிரி இருந்தாங்க. இப்போ என்ன ஆகுது, every individual is starting to do a business and they are selling back to the electricity board. They will give back to the industries which is there. So in the transformations vara now the privatization is increasing more and more. So societal changes வரும்போது மக்கள் வந்து அது ஆகும்போது கம்ப்ளீட்டா கவர்மெண்டோட இன்டர்ஃபியரன்ஸ், கவர்மெண்டோட ஹோல் கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆயிட்டு வரும். ஒரு சில இதுல மட்டும் கவர்மெண்ட் வச்சிருப்பாங்க. ஜுடிஷியரி, போலீஸ் அண்ட் லீகல், இதுல மட்டும் கவர்மெண்ட் வந்து வச்சுப்பாங்க. ஏன்னாக்கா இது இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இன்னொரு 2 இது மெயினா ஏன் கவர்மெண்ட் வச்சுப்பாங்கனாக்கா எஜுகேஷன் அண்ட் ஹெல்த். இது வந்து உங்களுக்கு ரொம்ப பிரைவேட்டைஸ் ஆயிடுச்சுனாக்கா அப்புறம் மக்களுக்கு படிப்பு ரொம்ப அதிகமா போயிடும், ஹெல்த் ரொம்ப அதிகமா போயிடும். இதை மட்டும் கொஞ்சம் கவர்மெண்ட் காஷியஸா பார்ப்பாங்க. ஸோ இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வீடியோ பார்க்கும்போது என்னன்னா, இன்டர்நெட் தான் மோஸ்ட் டிஸ்ரப்டிவ் டெக்னாலஜி இந்த வேர்ல்டு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா இருக்கக்கூடிய ட்ரெடிஷனல் பிசினஸ் எல்லாத்தையுமே அது வந்து டீஸ்டெபிளைஸ் பண்ணிருச்சு. ஆனா இதுல ஒரு சிக்கல் என்னன்னா, இப்போ ஜொமேட்டோ அப்புறம் ஊபர் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அவங்களோட ரெவன்யூவும் பெருசா இல்லை. ஆனா இன்னொரு சைட்ல இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னலான வால்மார்ட் மாதிரி இல்லைன்னா ரெஸ்டாரண்ட்ஸா இருக்கலாம், அவங்களோட பிசினஸை வந்து ஹெவியா டீஸ்டெபிளைஸ் பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் நான் மீடியால வந்து ரொம்ப தெளிவா சொல்ல முடியும், இந்த யூடியூப் அந்த டிஜிட்டல் மீடியால பாத்தீங்கன்னா ப்ராப்பரான ரெவன்யூ மாடல் அவங்களுக்கு இல்ல. ஆனா இன்னொரு சைடு பார்த்தோம்னா ட்ரெடிஷனலான பிரிண்ட் மீடியாவோட ரெவன்யூ மாடல் அப்புறம் டெலிவிஷன் மீடியாவோட ரெவன்யூ மாடல கம்ப்ளீட்டா இது வந்து டீஸ்டெபிளைஸ் பண்ணிருச்சு புது இன்டர்நெட் டெக்னாலஜி. ஸோ ஒரு வகையில பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம இருக்கிற சூழல் பார்க்கும்போது ஏதோ கொஞ்சம் இன்பிட்வீன் ஸ்டேஜ்ல இருக்குமோ, இன்னும் கம்ப்ளீட்டா அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கலையோ அப்படின்ற மாதிரி தோணுது. எப்படி பாக்குறீங்க? இது ஒரு ஸ்டேஜ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆனா இதுல நீங்க ஒண்ணு பார்க்கலாம், நீங்க வந்து ஒரு 30 இயர்ஸ் முன்னாடி மீடியா சேனல்னு பார்த்தப்போ ஒரு 4-5 மீடியா சேனல் தான் நிறைய சம்பாதிச்சாங்க. இப்ப வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. இப்ப யூடியூப்ல வந்துட்டு நிறைய மீடியா சேனல்ஸ் வந்திருக்கிறாங்க. நிறைய வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர், இப்போ எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஸோ எல்லார்கிட்டயும் சேர்ந்து இருந்த பணம், வெல்த் எல்லாமே ஒரு இதுக்கு 4-5 கம்பெனில நம்பி இருந்தது. இப்ப அப்படியே டிசிபேட் ஆகி இப்ப எல்லார்கிட்டயும் வந்து பிரியுது. ஸோ பிரியும் போது எல்லாருக்கும் வந்து அந்த பழைய ரெவென்யூ கலெக்ட் பண்றது இட்ஸ் a challenge, but it is equally getting dissipated, creating more and more people to earn. புரியுதுங்களா? ஸோ இட் இஸ் a good thing for the society. முன்னாடி வந்து ஒரு சில இட் வாஸ் ஒரு uneven concentration of wealth இருந்தது. uneven concentration of wealthல ஒரு சில குரூப்ஸ் மட்டும் தான் earn பண்ணாங்க. ஒரு சில ஆல் ஓவர் த கண்ட்ரி நம்ம எடுத்துப்போம். இப்போ வந்து இட் குட் பி த லீடிங் மீடியா சேனல்ஸ் அரௌண்ட் த வேர்ல்ட், அரௌண்ட் த கண்ட்ரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இப்போ ஒரு பெனட் கோல்மன் குரூப்பா இருக்கலாம், இல்ல வந்துட்டு ரானி ஸ்க்ரூவாலா குரூப்பா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். இப்போ ரிலையன்ஸ் குரூப்பா இருக்கலாம். இவங்க எல்லாம் who was controlling the media? It was all the powerful corporates and the political channels who control the media. இன்னைக்கு அப்படி இல்லையே. இன்னைக்கு வந்து எவ்ரி இண்டிவிஜுவல் கேன் ஸ்டார்ட் அ சேனல் அண்ட் கேன் ரெவல்யூஷனைஸ். இப்போ வந்து ஒரு
ஒரு புதுசா ஒரு படிக்கிற ஒரு டிஜிட்டல் ஒரு ஜேர்னலிசம் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடி வந்து இந்த குரூப்ஸ் முன்னாடி போய் நின்று ஜாபுக்கு தேடணும். பட் டுடே he can become an entrepreneur. So it is something which is good for the society. But if he is more creative, he can earn more money. He need not depend on somebody, but if he is more creative and he is more disruptive, he can transform the way how industries can do business this. So இது உங்களுக்கு நல்லதுதான். இல்ல இன்னும் ஒரு கேள்வி, இப்ப ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும்னு வச்சுப்போம். நீங்க சொன்ன மாதிரி இப்ப டெஸ்லா வந்து இன்னும் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல கம்ப்ளீட்டா டெஸ்லா மாதிரியான கம்பெனிஸ் வந்து மார்க்கெட்டை ஃபுல்லா பிடிக்கிறாங்கன்னு வச்சுப்போமே. ட்ரெடிஷனல் கம்பெனிஸ் எப்படி அடாப்ட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்களும் இன்னைக்கு பெரிய ஃபோர்ஸ் தான். இப்ப ஃபோர்ட் மாதிரி ஒரு கம்பெனி வந்து இன்னைக்கும் பெரிய ஒரு கம்பெனி தான். ஸோ அவங்க எப்படி இந்த புது என்வாரன்மெண்ட்டுக்கு வந்து அடாப்ட் ஆவாங்க? ஏன்னா இங்கேயே நான் பாக்குறேன், இங்க என்னன்னா புது டிஜிட்டல் மீடியாலாம் வரும்போது அடுத்தது பிரிண்ட் மீடியா அப்புறம் டெலிவிஷன் மீடியாலாம் எப்படி அடாப்ட் ஆக போறாங்க அப்படின்ற டிஸ்கஷன்ஸ் நிறைய போகும். ஸோ யூஸ்வலா அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி கம்ப்ளீட்டா ஸ்வீப் பண்ணும்போது பழைய பெரிய பிக் ஜாயின்ட்ஸ் எல்லாம் எப்படி அவங்க ரீஅடாப்ட் பண்ணுவாங்க அந்த சூழலுக்கு? My father was a geologist. My father is a geologist. And நாங்க பேசுற அந்த ஜியாலஜில பேசுற ஒரு மெயின் இதே வந்து சார்லஸ் டார்வின்ஸ் தியரிஸ் ஆஃப் அடாப்டேஷன் தான். நேச்சுரல் செலெக்ஷன், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ்னு இதெல்லாம் இருக்குது. இதில் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அண்ட் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் இது ரெண்டு மட்டும் நம்ம எடுத்துப்போம். த ஸ்ட்ராங்கஸ்ட் வில் சர்வைவ், த அதர்ஸ் வில் பெரிஷ். இது வந்து நம்ம 100 இயர்ஸாக பார்க்கறதான். இப்போ தமிழ்நாட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்தாங்க. ஒரு காலத்தில் அந்த டாக்ஸி சர்வீஸ்லாம் வருவாங்க. டாக்ஸி கேப், இந்த கால் பண்ணாக்கா அந்த டாக்ஸிஸ் வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதை அப்படியே வந்து ஊபர் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாங்க. முன்னாடி வந்து இதுக்கும் முன்னாடி இருந்த டாக்ஸி சர்வீஸ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த சென்ட்ரல் ஸ்டேஷன் வெளியில அந்த ஒரு பிளாக் கலர் அந்த டாக்ஸிஸ் இருந்தாங்க. அந்த டாக்ஸிஸ்லேருந்து மாறி அந்த கால் பண்ண அந்த ரேடியோ கேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ரேடியோ கேப்ஸ் இருந்தாங்க. அந்த ரேடியோ கேப்ஸ்லேருந்து ஊபர் வந்தாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்கலாம், அப்போ அந்த பழைய டாக்ஸி டிரைவர்ஸ் அப்போ டிரைவ் பண்ணாங்க, அவங்களோட ஒரு என்ன ப்ராஸ்பெக்ட்ஸ் என்ன ஆச்சு, இந்த ஊபர் வந்து அவங்களெல்லாம் கில் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து குவெஸ்டின் பண்ணலாம். இல்லை, அந்த டாக்ஸி டிரைவர்ஸ் என்ன பண்ணாங்கனாக்கா, நம்ம வந்து நம்மளோட அவங்களே வந்து ஓனர்ஸா மாறிட்டாங்க. நம்ம வந்து ஏன் நம்ம வந்து இன்னும் டிரைவ் பண்ணணும் அப்படின்ற பொழுது அவங்களே நம்ம வந்து ஊபருக்கு ஒரு ரெண்டல்ல விட்டுருவோமே அப்படின்னு சொல்லி they started transforming into this. So nobody dies, no industries die inside this. Two things happen. One வந்து no industry dies in life. Industries die which do not adapt, they die. The second thing is most of the industries will adapt. Majority of them will adapt. எப்படி அடாப்ட் ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து நான் உங்களுக்கு அந்த கார் எக்ஸாம்பிளே சொல்றோம். நம்ம இப்போ அந்த பெரிய பெரிய இப்போ டெஸ்லா வந்ததுக்கு அப்புறம் இப்போ ஃபோர்ட் என்ன பண்றாங்க, ஜெனரல் மோட்டார்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்ற போது they will start collaborating with them. இதுதான் நம்ம இண்டஸ்ட்ரியலிஸ்ட் டைலமான்னு சொல்லி சொல்றோம். இண்டஸ்ட்ரியலிஸ்ட் டைலமானாக்கா டைம்ஸ் சேஞ்ச் ஆகும்போது அப்படியே வந்து இண்டஸ்ட்ரீஸ் வில் ஆல்சோ சேஞ்ச். இப்போ நம்ம அதான் சொன்னோம், இதே இதுதான். இப்போ நமக்கு வேலை கிடைக்காத போது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஏதோ ஒன்று படிக்கிறோம், அப்போ அது இதை படிச்சா நம்ம அப்படி மாறிக்கிறோம். அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் வில் ஆல்சோ சேஞ்ச். இண்டஸ்ட்ரீஸ் எப்படி சேஞ்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு ப்ரொடியூஸ் ஆகிற காசு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஆப்பிளும் ஹியூண்டாயும் வந்து டைப் வச்சுக்கிறாங்க. இப்போ ஹியூண்டாய்க்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு அந்த டிஜிட்டல் டெக்னாலஜி தெரியல. ஏன்னா ஆப்பிள் கிட்ட தான் வந்து அந்த கம்ப்ளீட்டா இன்டர்நெட் மூலியமா எப்படி டிஜிட்டல் டெக்னாலஜி இருக்கு. ஹியூண்டா என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, எனக்கு வந்து சிப்பு வந்து என்கிட்ட கிடையாது, அப்ப நான் சிப்புக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப ஆப்பிள் கிட்ட சிப் இருக்கு. அப்ப என்கிட்ட என்ன இருக்குன்னாக்கா, கன்சியூமர் மார்க்கெட்ல காரை எப்படி வந்து மக்கள் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்ற நாலேஜ் எனக்கு நல்லா இருக்கு. கார்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு கொண்டு வந்தாக்கா எனக்கு கிட்ட இருக்கிற அந்த மெக்கட்ரானிக் இன்ஜினியர்ஸ் வந்து அதை எப்படி ரிப்பேர் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியணும். இது ஆப்பிளுக்கு தெரியாது. ஸோ இப்போ ஆப்பிளுக்கு என்ன தேவைனாக்கா, மக்கள் கிட்ட எப்படி டிஃப்யூஸ் பண்ணணும், எப்படி வந்து நம்ம டெக்னாலஜி ஆஃப் கார்ஸை வந்து டிஃப்யூஸ் பண்ணணுன்றது எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்சது வந்து இன்டர்நெட் எப்படி கார்ல செட் பண்றது வந்து எனக்கு தெரியும். ஸோ இவங்க they both will collaborate together to change across with the industries. So nobody die during any of these times. Only thing is they will adapt. But it cannot also be said that nobody will die. People will die. But then those who fail to adapt will die. அதுதான் வந்து டார்வின்ஸ் தியரிஸா சொல்றேன். The strongest creatures don't survive. Dinosaurs didn't survive. The most intelligent creatures don't survive. Dolphins are very intelligent. அவங்க சர்வைவ் ஆகல. Who will survive will be the one who can adapt to the environment. யார் அந்த என்விரான்மெண்ட் காலங்காலமா அடாப்ட் ஆயிட்டு வராங்கன்னா, டார்வின் சொன்னதுபடி ஹெர்மிட் கிராப்னு ஒண்ணு, அந்த கிராப் தான் இத்தனை அந்த மேன் தோன்றதுல இன்னைய வரைக்கும், கரப்பாம்பூச்சி, காக்ரோச்,
அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் it has been adapted. Cockroach is not as strong as the dinosaur. Cockroach is not as brilliant as the dolphins. So those which can adapt to the environments are those which can survive in these industrial scenarios. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நீங்க சொன்னது. இப்ப 60s 70s 1860s 70sல வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது அப்ப தொழிலாளர்கள் வந்து ஃபேக்டரியில இருக்கக்கூடிய மெஷின்ஸ் எல்லாம் வந்து உடைச்சிருவாங்களாம். ஏன்னா 10 பேர் செய்யக்கூடிய வேலையை ஒரே மெஷின் பண்ணுது, ஸோ எங்களோட வேலைகள் எல்லாம் போயிடும்னு சொல்லி மெஷின்ஸ் வந்து டிஸ்ட்ராய் பண்ணக்கூடிய சம்பவங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. ஆனா இப்போ ஒரு 150 இயர்ஸ் கழிச்சு பார்க்கும்போது அன்னைக்கு இருந்த லேபர் ஃபோர்ஸை விட இன்னைக்கு பல மடங்கு, ஆயிரக்கணக்கான மடங்கு வந்து அதிகமான வேலைகள் தான் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ வந்து டெக்னாலஜி வந்து வேலைகளை பறிக்கல, அதிகமான ஜாப்ஸை வந்து கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ எப்படி இது நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா சும்மா சாமானிய ஒரு மனிதனா பார்க்கும்போது ஓகே, ஒரு மெஷின் வந்ததுன்னா அது 500 பேரோட வேலையை ஒரு மெஷின் பண்ணுது, புது டெக்னாலஜி வந்ததுன்னா நிறைய வேலைகளை காலி பண்ணிடுன்ற மாதிரி தான் இருக்கு. பட் ஓவரால் ஒரு மேக்ரோ எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது அது நிறைய ஜாப்ஸை கிரியேட் பண்ணுது. எப்படி இது ஆக்சுவலா இது வந்து ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ நம்ம எல்லாருக்கும் அப்போ இருந்த ஒரு சிச்சுவேஷன் செனாரியோ வேற, இப்போ இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் செனாரியோ வேற. ஏன் அந்த சிச்சுவேஷன் செனாரியோன்னு சொல்றேன்னாக்கா டிமாண்ட் அண்ட் எக்கனாமின்னு சொல்றேன். அப்போ நீங்க 50-60 இயர்ஸ் முன்னாடி இருந்த டிமாண்ட் ஃபார் ப்ராடக்ட்ஸ் வேர் வெரி லெஸ். ஏன்னா எல்லாருமே ரொம்ப ஒரு ப்ரொடெக்டிவா இருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னாக்கா டிமாண்ட் ஹஸ் இன்க்ரீஸ்ட் ஹையர். நான் டிமாண்ட்னு எப்படி சொல்றேன்னாக்கா, இப்போ என் பழைய ஃபோன் இருக்குல்ல, என்னோட பழைய அந்த 30 இயர்ஸ் முன்னாடி அந்த யூஸ் பண்ண அந்த நார்மல் டெலிஃபோன் அது இருக்கும்போது அதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னாக்கா நான் வந்துட்டு ஐ யூஸ் டு கால் த ஆஃபீஸ் அண்ட் தென் த லைன்ஸ்மென் அவங்க வருவாங்க. தே யூஸ் டு ரிப்பேர் இட் அண்ட் தென் வி யூஸ் டு பே தெம். ஐ நெவர் யூஸ் டு த்ரோ அவே த ஃபோன். இப்போ வந்து என்ன பண்றேன்னாக்கா, என்னோட ஃபோனை வந்து ஒரு 2 இயர்ஸ் யூஸ் பண்றேன், அடுத்த ஐஃபோன்ல ஒரு மாடல் வரும், அப்புறம் இன்னொன்று போய் வாங்குறேன். ஸோ த கன்சியூமரிசம் இஸ் இன்க்ரீசிங். இது நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, நான் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெனவுண்ட் பிராண்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஹெச்எம்டின்னு சொல்லுவோம். அந்த ஹெச்எம்டி வாட்சஸ் வந்து ரொம்ப எல்லாருமே ஒரு காலத்துல they used to wear a HMT watch. 70s 80s 90s 2000 பாத்தீங்கன்னா everybody used to have a HMT watch. ஹெச்எம்டியோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரோட ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி அவங்க கிட்ட கான்வர்சேஷன் பண்ணும்போது கேட்டேன் அவங்கள, ஏன் நீங்க எல்லாரும் அடாப்ட் ஆறாங்களே, டைட்டன் வந்துட்டாங்க, டைமெக்ஸ் வந்துட்டாங்க, நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டாங்க, ஸ்விஸ் வாட்சஸ்லாம் வந்துட்டாங்க, ராலெக்ஸ், டாகியோர், லான்ஜைன்ஸ் இவங்கலாம் வந்துட்டாங்க, நீங்க ஏன் அடாப்ட் ஆகல? உங்ககிட்ட இவ்வளோ இப்போ வரைக்கும் ஹெச்எம்டின்றது பிராண்ட் எல்லாருக்குமே தெரியும், ஏன் வாங்க எல்லாருக்கிட்டையும்? அவங்க என்ன சொன்னாங்க, என் ப்ராடக்ட் ஃபெயில் ஆனது காரணமே வந்துட்டு நாங்க ரொம்ப பர்ஃபெக்ட் குவாலிட்டி இருந்தனால தான் சொன்னாங்க. பர்ஃபெக்ட் குவாலிட்டி இருந்தால் எப்படிங்க ப்ராடக்ட் ஃபெயில் ஆகுன்ற போது, ஒரு ப்ராடக்ட் வந்து எக்ஸலண்டா இருந்ததுனாக்கா மக்கள் வந்து வாங்க மாட்டாங்க. ஒரு ப்ராடக்ட்னும் போது ஒரு ஃபெயில் ஆகணும், ஃபெயில் ஆகி அடுத்த மாடல் வந்தால் தான் நம்ம போய் வாங்குவோம். இப்போ நான் வேலை பார்க்குற என்னோட ஐஃபோன் வந்து ஒரு ஐஃபோன் ஆர் லைக் நார்மல் ஃபோன்ஸ் வந்து எப்போ வந்து இட் இஸ் ஒர்க்கிங் வெரி வெல், சாஃப்ட்வேர்ஸ்லாம் சூப்பராக இருக்கு, எல்லா 4Gலேருந்து எல்லா டெக்னாலஜியும் இதாக இருக்குன்ற போது நான் அடுத்த ஃபோன் மாற்றவே மாட்டேன். அடுத்த ஃபோன் 5G வந்ததுக்கு அப்புறமேல் ஐ எம் ஃபோர்ஸ் டு சேஞ்ச். ஏன்னா 4G இதுக்கு மேலே இந்த ஃபோனில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த டிமாண்ட் வந்து இட் promotes the consumerism. Factories and industries have also realized that a product should die. A product, after it dies, we need to make the consumer to walk inside and make him purchase the next phone which is inside the market or next car inside the market. ஒரு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஷர்ட் வாங்கினா அதை வந்து நம்ம ஒரு 5 வருஷம் வச்சிருப்போம். இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஜாரா, H&M இந்த மாதிரி ஒரு கம்பெனிஸ்ல வாங்குற ஒரு ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னாக்கா வாங்குவாங்க, ஒரு 6 months யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அடுத்த ஒரு இது வாங்குவாங்க, 3 months யூஸ் பண்ணுவாங்க, வாங்குவாங்க. அது ஹை ஃபேஷன் சொல்றோம், கான்ஸ்டன்டா சேஞ்ச் ஆகுது. ஸோ த கன்சியூமரிசம் ஹஸ் சேஞ்ச்ட். பழைய இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஷர்ட் வாங்கினாக்கா 20 வருஷம் யூஸ் பண்ணாக்கா அப்ப நீங்க இன்னொரு எம்ப்ளாயி தேவையில்லையே ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. இன்னைக்கு நீங்க வந்து 4 ஷர்ட் டெய்லி மாத்தி போடும்போது யூ நீட் மோர் அண்ட் மோர் எம்ப்ளாயிஸ் டு ப்ரொடியூஸ் இட். So we are focusing to increase the production. So increasing the production போது we need more and more employees to come inside. If employees cannot produce, replace the employees with robots so that they can increase the production or automation instruments which are there. If they can produce, then what will these employees do? இப்போ employees என்ன பண்ணுவாங்கனாக்கா, இவ்வளோ டிமாண்ட் இருக்கான்னு தெரிஞ்சா நானே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து it has started diffusing more by moving people from basic workers to producers. அதாவது workers who are producing இருந்து they are now moving above the value chain to become entrepreneurs. இன்னைக்கு ஏன் நீங்க வந்து ஒரு டென்மார்க் மாதிரி ஒரு கண்ட்ரி, ஒரு ஸ்வீடன் மாதிரி ஒரு கண்ட்ரி, ஜெர்மனி மாதிரி ஒரு கண்ட்ரி, இவங்களோட ப்ரொடக்டிவிட்டி அண்ட் பங்களாதேஷ், இந்தியா, இவங்களோட ப்ரொடக்டிவிட்டியில ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கும். இவங்க வந்து 5 நாள் தான் வேலை பார்ப்பாங்க.
இப்போ இந்தியா பங்களாதேஷ்லாம் வந்து 6 days 7 days கூட வேலை பார்ப்பாங்க. இப்போ இவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸா இருக்கும். அதுலயும் 8 ஹவர்ஸ்ல வந்து ஒரு இதுல கம்மியா கூட இருக்கலாம். இவங்கள்ல பார்த்தீங்க இப்போ இது இன்ஃபேக்ட் இப்போ என்ன சொல்றாங்கன்னாக்கா நம்ம 3 days தான் வேலை பார்க்கணும், 4 days லீவ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பங்களாதேஷ்லலாம் வந்து இல்லைங்க நம்ம 6 days தான் வேலை பார்க்கணும், இதுதான் நம்ம கண்ட்ரிக்கு ஹெல்த்தின்னு சொல்றோம். ஒரு எம்ப்ளாயியோட ஒர்க்கிங்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்ல வந்து கம்மியா தான் வேலை பார்க்குறாங்க, பங்களாதேஷ்ல அதிகமா வேலை பார்க்குறாங்க. அப்ப ஏன் வந்து பங்களாதேஷ் இஸ் புவரர் தென் டென்மார்க் அப்படின்னு பார்த்தாக்கா இவங்க என்ன பண்றாங்கன்னா தே ஹவ் கான் ஹையர் இன் தேர் வேல்யூ செயின். இவங்க பார்க்குற இவங்க 3 நாள் வேலை பார்த்தாலும் இவங்க பண்றதெல்லாம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இவங்க 5 நாள் வேலை பார்த்தாலும் 6 நாள் வேலை பார்த்தாலும் இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ். இப்போ இந்தியாவில் ஏன் அந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க? இப்போ ஐடி இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாக்கா நம்ம ஐடி இண்டஸ்ட்ரீஸோட அவுட் சோர்சிங் பண்ணும்போது, ஐடி எனேபிள் சர்வீஸ் பண்ணும்போது, இல்லை ப்ரொடக்ஷன் பேஸ்ட் ஜாப் பண்ணும்போது இட் இஸ் அ மேனுவல் ஜாப், இட் இஸ் அ லேபரஸ் ஜாப். பட் நம்ம எப்போ அந்த வேல்யூ செயின்ல மேலே ஏறி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல போய் நம்ம வந்து மற்ற கண்ட்ரிக்கு சேல்ஸ் பண்றோமோ, அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் யூனிக் ஹை வேல்யூ ஆடட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கிரியேட் பண்றோமோ அப்போ வி ஆர் அபவ் த வேல்யூ செயின். அப்போ நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகிடும், அப்போ நம்மளோட லேபரஸ் ஒர்க்கிங் டிக்ரீஸ் ஆகிடும், பட் த குவாலிட்டி ஆஃப் த ப்ரொடக்ஷன் வில் கோ ஹையர். ஸோ இதுதான் வந்து நாலேஜ் பேஸ்ட் எக்கனாமி. அதனால தான் வந்து ஒரு கண்ட்ரி வந்து எஜுகேஷன் இதில் தான் வந்து மெயினாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஸோ தட் தே கேன் இம்ப்ரூவைஸ் தேர் ஓன் எஜுகேஷன், யூனிவர்சிட்டிஸ் அண்ட் தேர் வேல்யூ செயின். இன்னொரு விஷயம் சொன்னீங்க, இப்போ வந்து 4th wave ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் நோக்கி போயிட்டு இருக்கோன்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா? ஸோ என்ன மாதிரியான மாற்றங்கள் நமக்கு தேவை நினைக்கிறீங்க 4th wave ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷனை கொண்டு வரது? The 4th wave of industrialization is completely going to be dominated by the Internet of Things. IoT is going to dominate. இந்த ஐஓடியை டாமினேட் பண்றதுல ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் நத்திங் பட் இட்ஸ் கோடட் to help mankind. These are codes which are coded to help the mankind to make things much more easier and much more. அதான் ஒரு ஏஐன்ற போது ஒரு ஃபியர் இருக்கும், அது ஒரு ஏன்னா அந்த ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து it came down and especially there were a lot of experiments which were done. Deep Blue சொல்றாங்க, அதுக்கப்புறம் வந்து AlphaGo சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து they experimented to make the mankind much more easier. So IoT is the main platform. அண்ட் ஐஓடி பேஸ்ல வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து இது ஃபியூச்சர் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸை வந்து எனிதிங் அஸ் அ சர்வீஸ்ன்னு சொல்றோம், XAASன்னு சொல்றோம். இந்த XAASல என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா SaaSன்னு சொல்றோம், சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ். நம்ம இப்போ எல்லாமே உங்களுக்கு இன்டர்நெட் தானே ஃபியூச்சர்ல. ஸோ சாஃப்ட்வேரை வந்து அதே சர்வீஸ் பண்றதை நான் சாஃப்ட்வேர்ல பண்றேன், அதை IaaSன்னு சொல்றோம், அதை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ்ன்னு சொல்றோம். இப்போ AWS அமேசான் வெப் சர்வீஸ், மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர், இவங்கலாம் வந்து பெரிய பெரிய ஆளுங்க, கிளவுட் வச்சிருக்கிறவங்க, இவங்க வந்து தே ஆர் கிவிங் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டு யூஸ், அதை IaaSன்னு சொல்றோம். இன்னொன்று வந்து பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ்னு சொல்றோம். இப்போ இருக்கிறது எல்லாம் இப்போ அமேசான் மாதிரி வரவங்கலாம் ஃபுல்லாக பிளாட்ஃபார்ம்ஸ், தேர்ட் பார்ட்டி செல்லர்ஸ் வந்து அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கலாம், அந்த பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ்னு சொல்றோம். இப்போ BDASன்னு சொல்றோம், பிக் டேட்டா அஸ் அ சர்வீஸ்னு சொல்றோம். இப்போ பிக் டேட்டாவே வந்து உங்கள் டேட்டாவே உங்களுக்கு ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்டா போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆர் கம்ப்ளீட்லி டிரான்ஸ்ஃபார்மிங் த ஹோல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இண்டஸ்ட்ரீஸ் வில் ரிமைன் ஆல்வேஸ். கார் இண்டஸ்ட்ரி அப்படியே தான் இருக்கும், ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படியே தான் இருக்கும், ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி அப்படியே தான் இருக்கும். த ஒன்லி திங் இஸ் இவ்வளோ நாளா வேலை பார்த்த அந்த மேனுவல் லேபர் வில் மூவ் மோர் டுவர்ட்ஸ் the IoT based technology, and this adaptation will take another 10 years. இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் நிறைய இருக்கும் மக்கள் மத்தியில, இன்னும் இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் வருது. இப்போ வந்து ஒரு லெக்சர்ஸ் எடுக்கிறாங்க, ஒரு ப்ரொஃபஸர்ஸ் லெக்சர்ஸ் எடுக்கிறவங்க வர்ச்சுவலா எடுக்கிறாங்க. ஸ்கூல்ஸ்லாம் கூட இந்த லாஸ்ட் 2 yearsல வந்து லெக்சர்ஸ் வர்ச்சுவலா எடுத்தாங்க. இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் போது they can sit somewhere else and using robotics they can do an operation from elsewhere. பட் இந்த இது வந்து இப்போ ஸ்டில் வி ஆர் நாட் யூஸ் டு இட். ஏன்னா எனக்கு இன்னைக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுன்ற போது எனக்கு ஒரு ரொபாட்டிக்ஸ் ஒரு சிப்பை உள்ள போட்டோம்னா எனக்கு ஃபியர் இருக்கும், ஒழுங்கா பண்ணுவாரா இல்லையா, இன்டர்நெட் கனெக்ஷன் நடுவில் டிஸ்கனெக்ட் ஆயிடுமா இல்லையான்னு. பட் 10 yearsக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 7G டெக்னாலஜி வந்துடும். அப்போ த ஸ்பீட் ஆஃப் இன்டர்நெட் வில் பி, ஏற்கனவே 6G சைனால வந்து ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க, விச் இஸ் 200 GB per second. ஸோ அந்த ஸ்பீடுக்கு ஏற்கனவே 7Gன்ற போது யூ கேன் மல்டிப்ளை இட். ஸோ அந்த ஸ்பீட்ல யூ கேன் டெஃபினெட்லி ட்ரஸ்ட் டு அ ஹையர் எக்ஸ்டென்ட். ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து இப்போ நிறைய இண்டஸ்ட்ரீஸ் ஒன்று சேருது.
the traditional industries of banking industry, healthcare industry, education industry, finance industry, sports industry, எல்லா இண்டஸ்ட்ரி அப்படியே தான் இருக்கு. லாஜிஸ்டிக்ஸ், சப்ளை செயின் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. பட் இது கூட என்ன செய்யறதுன்னா எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா they are upgrading themselves to the IoT channel using the artificial intelligence and data. இப்போ இவங்க எல்லாம் அப்கிரேட் ஆகும்போது they are all going to transform inside into the next wave of industries to happen down, which is going to benefit the people. green revolutionized industries போகணும், climate friendly போகணும்னு சொல்லி சொல்றாங்க. கடைசியா ஒரே ஒரு கேள்வி. தொடக்கத்துல பேசும்போது நீங்க ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் இந்தியாவோட கம்பேர் பண்ணி அவங்க வேல்யூ செயின்ல வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த சர்வீஸோட வேல்யூ வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா அவங்க சொபிஸ்டிகேட்டட் ஒர்க் ப்ரொடியூஸ் பண்றாங்க, நம்ம இன்னும் பேசிக்கான ஃபேக்டரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா? ஒரு வகையில பார்க்கும்போது ஹிஸ்டாரிக்கலா அவங்களுக்குலாம் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இப்போ வந்து நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஃபேக்டரிஸ்ல போய் ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கான ஃபேக்டரிஸ் போகும்போது அவங்க 1960s ரொம்ப அட்வான்ஸ்டான ஃபேக்டரிஸ்க்கு போனாங்க. இப்போ நம்ம அட்வான்ஸ்டான ஃபேக்டரிஸ் போகும்போது அவங்க வந்து சாஃப்ட்வேர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்வால்வ் ஆறாங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில ஹிஸ்டாரிக்கலா அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு இல்லையா? ஸோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் டெவலப் ஆகி இந்த லேபரோட அந்த சொஃபஸ்டிகேஷன் இன்க்ரீஸ் பண்ண முடியுது இல்லையா? ஸோ நம்ம ஒரு ஸ்டேஜை பைபாஸ் பண்ணி நம்ம அவங்களோட கம்பீட் பண்ண முடியுமா? நம்ம ஏற்கனவே கம்பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுதான் சொல்ல, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜீன்ஸ், அதுதான் வந்து இந்தியன்ஸ் ஆர் வெரி குட் இன். இதை நான் வந்து ஒரு பிளாங்கெட் ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். இட் கே நாட் பி, ஐம் நாட் ஸ்பீக்கிங் பேஸ்ட் ஆன் ரிசர்ச் ஃபேக்ட், பட் தென் இன் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் ஆர் வெரி குட் இன் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ். டெக்னாலஜிக்கல் அடாப்டபிலிட்டி ஆர் இந்தியன்ஸ் ஆர் வெரி குட். மேனுஃபேக்சரிங்ல சைனா இஸ் வெரி குட். அவங்க தே ஆர் நாட் எக்ஸலன்ட். ஸோ இதுல இந்த டெக்னாலஜிக்கல் அடாப்டபிலிட்டி வரும்பொழுது ஒன் ஆஃப் த கிரேஸ் which has been there, especially in India and for Tamil Nadu, Kerala, south of India பார்த்தீங்கன்னாக்கா இவங்களோட one of the biggest advantages இந்த ஐடில வந்து they have dominated. They have been very fast inside this adaptability. Indians and especially நீங்க சவுத் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா they are very strong in technical things all over the world. From Google to Microsoft to almost all the companies எடுத்துக்கிட்டீங்கன்னா from the head to the mid management to the top management, நான் எல்லா கண்ட்ரீஸ்லயும் நான் வந்து டாப் மேனேஜ்மெண்ட்ல வந்து I would definitely find somebody from India and also a lot of people from south of India, Madras, Tamil Nadu எல்லாம் நம்ம பார்க்கலாம். இவங்க வந்து they have really gone ahead. இப்போ எதுல வந்து we are lagging behind, technically we are very strong, பட் அந்த டெக்னிக்கலை சப்போர்ட் பண்ணி இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட ஃபைனான்ஸ் கிடையாது. ஸோ எப்போ நமக்கு அந்த ஈஸ் ஆஃப் கேபிட்டல், இந்த மாதிரி டெக்னிக்கல் பீப்புளுக்கு வந்து இந்த ஒரு பணமும் இருந்து அந்த சிஸ்டமும் சப்போர்ட் பண்ணுதோ, தே வில் grow much more faster than the Scandinavian nations, because Scandinavian nationஸோட population is very low. இந்தியாவோட population is very high. They are technologically very advanced. Indians are very adaptive to technologies, but they lag inside ease of capital. பணம் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு உடனே நமக்கு லோன் கிடைக்காது. அதனால தான் இது வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ வந்து கிரவுட் ஃபண்டிங் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ யாரோ ஒருத்தவங்க வந்து சிட்டிங் இன்சைட் எனி கண்ட்ரி வில் இன்வெஸ்ட் இன் யோர் பிஸ்னஸ் இஃப் யோர் ஐடியா இஸ் குட். ஸோ இப்போ நீங்க நாளைக்கு ஒரு சாஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்கன்ற போது, so I will start investing in your company. I think ஒரு கம்பெனி, நான் தமிழ்நாடு கம்பெனி ஒன்று, ஹலோ ஃப்ரெஷ் ஏதோ ஒரு கம்பெனி, இன்ஃபேக்ட் நான் எக்ஸாக்டா நேம் சொல்ல முடியல, பட் அவங்க சாஸ்ல ஆரம்பிச்சாங்க. he was a Tamil firm which started up. They have really ஒரு startup and they have grown very well inside in most of the countries, SaaSல especially. So இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா they can really take this advantage provided they have the ease of capital to support the industrial growth further. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் இந்தியன் கம்பெனிஸ்க்கு வந்து மூலதனத்தோட அந்த ஆக்சஸ் இல்ல, கேபிட்டலுக்கான ஆக்சஸ் இல்ல, அட்லீஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸோட கம்பேர் பண்ணும்போது ஏன் குறைவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? We have always struggled. We just grew in the last 30 years. நம்ம கையில நம்மளோட population is immense. பாப்புலேஷன் நம்ம வந்து நீங்க ஒரு 30 இயர்ஸ்ல ஒரு கண்ட்ரி அப்லிஃப்ட் பண்ணணும். நான் 1990க்கு அப்புறம் பேசுறேன். ஒரு கண்ட்ரி அப்லிஃப்ட் பண்ணணுன்ற பொழுது எல்லா செக்ஷன்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. எல்லா செக்ஷன்ஸ் ஆஃப் பீப்புளையும் நீங்க அப்லிஃப்ட் பண்ணணும்.
உங்களோட ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து உங்களுக்கு லீகல் சிஸ்டம் அண்ட் ஜுடிஷியல் சிஸ்டம் ஷுட் ஆல்சோ பி ஃபாஸ்ட் அண்ட் அட்வான்ஸ்ட். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஸ்டேட் கிடையாது, ஒரு கண்ட்ரி. ஸோ யூ நீட் டு டேக் த கண்ட்ரிஸ் ஆல்சோ டுகெதர். நீங்கள் வந்து உங்களுக்கு பணம் தேவைப்படும், சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ பணம் கொடுக்காத போது உங்களுக்கு யூ கேன் நாட் ரியலி இன்வெஸ்ட் இன் சைட். ஒரு கவர்மெண்ட் கேன் கம் இன் சைட் அண்ட் டெல் தட் லைக் நான் ரொம்ப பேஸ்ல உங்களுக்கு இந்த ஒரு கவர்மெண்ட் இந்த ஸ்டேட்டை டெவலப் பண்ணணும்வாங்க. இந்த சமயத்துல வந்து ஒரு ஃபைனான்ஸ் வர வேண்டிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வராது. அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரலன்னா ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு ஒரு தே வில் ஹேவ் அ சாய்ஸ். நான் வந்துட்டு டெக்னாலஜி அண்ட் எஜுகேஷன்ல இன்வெஸ்ட் பண்றதா இல்லை ஒரு சில வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதான்னு பார்ப்பாங்க. இப்போ வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாக்கா இட் இஸ் ஓட் பேங்க். இப்போ வந்து நம்ம டெக்னாலஜியில இன்வெஸ்ட் பண்ணா இட்ஸ் அ வெரி ஃபியூச்சரிஸ்டிக் க்ரோத். ஸோ அவங்களுக்கும் தெரியும் என்னோட நெக்ஸ்ட் 5 years நான் சஸ்டெயின் ஆகணும்னாக்கா எனக்கு வெல்ஃபேர்ல தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு. So then they are also in a very difficult position. So ease of capital is from the top to the bottom. And at the same time, in the countries la vandu they create, it's a very small population, they have huge wealth. இது வந்து அவங்களுக்கு புதுசு கிடையாது. லாஸ்ட் 200 years they have just been investing in their own population. They have constantly improvised their own industries. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா, I was amazed by a bicycle called as Van Moof. இந்த பைசைக்கிளை பார்த்தோன்னா ஐ வாஸ் அப்சல்யூட்லி அமேஸ்ட். ஏன்னா நம்ம டெஸ்லா இந்த கார்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம், இதெல்லாம் எல்லாம் தேவ் அட்டென்ஷன் காட் த அட்டென்ஷன். வேன் மூவ் இஸ் அ இ-பைக். இட்ஸ் அ பயோமெட்ரிக் இ-பைக். இட் வாஸ் அ ஸ்டார்ட் அப் பை நெதர்லாண்ட்ஸ் டச் பேஸ் ஸ்டார்ட் அப்பு. இட்ஸ் அந்த பைசைக்கிள் பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் அ பயோமெட்ரிக் பைசைக்கிள். அது வந்து நம்ம கை வச்சா மட்டும்தான், யாரும் அதை திருடிட்டு போக முடியாது, ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும், ஜிபிஎஸ் மூலியமாக ஃபுல்லாக ட்ராக் பண்ணலாம். And it was a startup. It came at a very low price. And the bicycle price la adu vandu romba price romba kammi, 2200 euros ku da aarambichaanga. I will not be surprised in another 5 years that becomes a BMW. நாளைக்கு அது வந்து இந்த மாதிரி தான் ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் வந்து ஒரு டிஸ்டர்ப் பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸி ஆக்சஸ் ஆஃப் கிராண்ட் இருக்கு. கிராண்ட் கண்ட்ரி வந்து கிராண்ட் பண்றாங்க, நிறைய பணம் கொடுக்குறாங்க. அந்த என்டர்பிரினியரியல் வெஞ்சர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, நம்ம இதுல வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நம்ம அவ்வளவுதான், வீடு வந்து we will lose everything and we will come to the streets. That's a fear. இந்த கண்ட்ரீஸ்ல ஃபியர் ஆச்சுன்னா பரவாயில்ல, நீங்க லூஸ் பண்ணினா பரவாயில்ல, கவர்மெண்ட் வில் வேவ் ஆஃப். ஸோ இந்த ஒரு சப்போர்ட் பேக்கிங் இருக்கிறனால தீஸ் கண்ட்ரீஸ் ஆர் ஏபிள் டு சப்போர்ட் இன் ஆல் த இனோவேஷன் அண்ட் டெக்னாலஜி. நம்ம கண்ட்ரீஸ்ல வி ஹாவ் ஈஸ் ஆஃப் கேபிட்டல் இல்லாதனால நம்ம இந்தியான்னு சொல்ல முடியாது, நிறைய கண்ட்ரீஸ் இருக்கு இந்த மாதிரி. நிறைய யங் ஆண்டர்பிரினர்ஸ் ஆர் வெரி பிரில்லியன்ட், வெரி சேலஞ்சிங், தே கம் வித் வெரி இன்னோவேட்டிவ் ஐடியாஸ். பட் அதை மெட்டீரியலைஸ் பண்றதுக்கு ஈஸ் ஆஃப் கேபிட்டல் இல்லை. ஸோ இந்த ரீசன்ட் டைம்ஸ்ல நான் வந்து பொருளாதார நிபுணர்களா இருக்கலாம், பிசினஸ் மேனா இருக்கலாம், அவங்க கூட பேசும்போது ஒரு விஷயம் அவங்க சொல்றது என்னன்னா, வர நாட்கள்ல வந்து டெஃபினட்டா ஒரு சீரியஸான ஒரு எக்கனாமிக் ஸ்லோ டவுன் இருக்கும், அது ஒரு ரெசஷனா கூட இருக்கலான்ற மாதிரியான விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ யூஸ்வலா ஒரு பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுதுன்னா மக்கள்கிட்ட டிஸ்போசபிள் இன்கம் வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கும், அவங்க செலவழிக்கிற விஷயங்களும் கம்மியாயிடும் இல்லையா? ஸோ இப்போ நீங்க சொல்ற விஷயம் என்னன்னா, ஒரு பெரிய ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸ்ல நம்ம இருக்கோம், நடுவுல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க இல்லையா? ஸோ மக்கள் கையில நிறைய ஸ்பெண்டிங் பவர் இருக்கும்போது அவங்க நிறைய புது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்குவாங்க. ஸோ அது வந்து இந்த இனோவேஷன், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து ஸ்பீட் அப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி டைம்ல ஒரு எக்கனாமிக் ஸ்லோ டவுன் இருந்தால் அது எப்படி இம்பாக்ட் பண்ணுன்னு நினைக்கிறீங்க? It will it will have a bad impact, and that impact is already there. இந்த இப்போ நீங்க சொன்ன அந்த ரீசன்ஸ் வந்து இட் இஸ் ஆல்ரெடி தேர், அண்ட் இந்த லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்ல இன்னும் அது அதிகரிச்சு தான் போகுது. எல்லா இண்டஸ்ட்ரீஸும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னாக்கா, இந்த மாதிரி இந்த 2 வருஷம் இந்த பேண்டமிக் முடிஞ்சோன்னு எல்லாம் அப்படி ஓப்பன் ஆயிடும், ரொம்ப நல்லா ஒரு இட் பி ஹஸ்லிங் வித் ஆக்டிவிட்டிஸ்ன்னு நினைச்சாங்க. கடைசி அந்த வார் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமேலு இது வந்து இட் இஸ் ரியலி கிரிப்பிள்ட் அ லாட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ். இப்போ வந்து நிறைய கண்ட்ரிஸ் கொலாப்ஸ், அது நம்ம பழைய வீடியோவில் கூட நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணோம். இந்த எக்கனாமிக் ஸ்லோ டவுன் உங்களுக்கு, ஏன்னா இப்போ மக்கள் வந்து சேர்த்து வச்ச அந்த பணத்தை வச்சு அவங்க வந்து ஒரு எஜுகேஷன்ல இன்வெஸ்ட் பண்ணணும், இப்போ மற்ற இதில் ஒரு கேஜெட்ஸ் வாங்கணும், மற்ற கன்சியூமரிசம்ல இன்வெஸ்ட் பண்ணணுன்ற மணியை இப்போ அவங்க வந்து தே ஃபியர் இட். ஸோ சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் வில் ஆல்சோ லீட் டு அ ரெசஷன். இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா திஸ் இஸ் அ டெம்பரரி ஃபேஸ் தான். நான் சொல்ற இந்த இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்றது இது வந்து ஒரு வேவ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஃபார் த நெக்ஸ்ட் 30 years, ஃபார் த நெக்ஸ்ட் 50 years. ஃப்ரம் எட்ஜ் கம்ப்யூட்டிங், குவாண்டம் கம்ப்யூட்டிங், இந்த மாதிரி அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டே இருக்கும். பட் இந்த நெக்ஸ்ட் 1 year 2 yearsல வந்து as a small cycle it might, ஏன்னா இது வந்து இதை நம்ம கெடுதல்னு சொல்ல முடியாது, தப்புன்னு சொல்ல முடியாது. when the prices and rise always goes higher, inflation ஆகிட்டே போயிட்டு இருக்கும்போது somewhere down it has to crash.
and then it has to once again recycle itself. So a recession will only transform the whole way how business does, the whole way how the economy should react, and how the market has to be controlled. ரொம்ப நன்றி சார். உங்க பிஸியான டைம்ல ஒரு அருமையான ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.